நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யார்கிட்டயும் பதில் இல்லை. Work until you no longer have to introduce yourself. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கீதா வேர்ல்ட். நான் உங்கள் பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஒர்க். இப்போ மோஸ்ட்லி ஆரி ஒர்க்குன்றது தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகினே வருது. இப்போ சாரீ எடுக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல ப்ளவுஸ் இப்போ ப்ளவுஸ் ரேட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வீட்லேயே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி ஆரி ஒர்க்கும் வந்து அவங்களே போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கோசம் இந்த வீடியோ 18 inches ஸ்டாண்டு. இந்த கட்டை பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு நாடா மாதிரி கோத்துருக்கோமா. இந்த நாடா வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது என்ன நாடானா நம்ம பேண்ட்டில் அதில் தான் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாடா தான். இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து கிரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் துணி வந்து போட்டு டைட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டை ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் போட்டுக்கணும். இல்லை ஒன் சைடாக போட்டுக்கு நீங்கள் டபுள் சைடும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டாண்டு இங்கே பாருங்கள். இது வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்கானா, இந்த 4 ஹோல்ஸில் இந்த 4 கொடுத்துருக்கானா, இதை வந்து இந்த நெட் இருக்குது பாருங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணி இந்த ஹோல்ஸில் நீங்கள் போடணும். இந்த ஹோல்ஸில் இங்கே வச்சு இதை வந்து டைட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பிடிச்சிக்கும். இது தெரியுதா, இது வந்து க்ரிப்பாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நான் அந்த மெத்தட் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். இதுதான் இந்த ஸ்டாண்டு. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 தான் இருக்கும். 250 இல்லைன்னா 300 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இப்போ தான் ஆரி ஒர்க்கே நான் இங்கே கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கோணல் மாடலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து ஒரு சைடாக வலி வைக்க போகிறோம். இப்போ நீடலில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, அயனு, ஹுட்டு தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ த்ரெட்டு. மெயினே தேவையானது வந்து சில்க் த்ரெட் தான். இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டபுள் பெல் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் இல்லைன்னா ஜிவின்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து டபுள் பெல் கிடைக்கலன்னா இந்த ஜிவின்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதுவே கிடைக்குன்னா பெஸ்ட்டு இது யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் கிளாத்துக்கு வந்து ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரும். அதனால் இந்த பிராண்டை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். இது என்னடா ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நூல் டைப் தான். இது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஒரு சாரீ ப்ளவுஸ் எடுக்கிறோன்னா அது பீட்ஸ்லேருந்து ஜர்தூசிலேருந்து எல்லாமே போகிறதுக்கு இந்த நூல் எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து நல்லாயிருக்கும் நூல். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது இந்த நூல். ஓகேங்களா. இந்த நூல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைலரிங் நூல். சாதாவாக நம்ம துணி தைக்கிறோம்ல அந்த நூல். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த நூலை தான் போடுவாங்க. ஆனால் இது டக்குன்னு அறந்துருங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ பார்த்தோன்னா ஜரி த்ரெட் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட்டில் வந்து A1 என்ற பிராண்ட் வாங்கிக்கோங்க. என்ன பிராண்ட் வாங்கினோன்னா A1 என்ற பிராண்ட் வாங்கிக்கோங்க.
ஏன் A1னா அதோடைய த்ரெட் வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜரி வந்து தனியாக வரும், இந்த நூல் வந்து தனியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியும், ஜரி தனியாக தெரியும், நூல் தனியாக இருக்கும். இந்த நூல் டைப்பில் தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடலில் போயிட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இதை பிரித்து பார்த்து வாங்குறதா இருந்தால். ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இதில் வந்து நான் டூ கலர்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய கலர்ஸ் இருக்குது, ஜரியிலே நிறைய கலர்ஸ் இருக்குது, சில்க்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து காட்டணுன்றனால உங்களுக்கு வந்து நான் காப்பரும் கோல்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம். நம்ம என்ன கம் வாங்கலாம் அப்படின்னா இந்த கம் பெஸ்ட்டுங்க. இந்த கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்னடா ரவுண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இப்போ வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கையில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு வந்து நீடல் வந்து குத்துது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோன்னா கீழே நம்ம நூல் சுற்றும் போது இது வந்து நம்மளுக்கு இங்கே குத்தும். அதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே குத்தாதுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சாதா நீடலில் வந்து போடும் போதும் நம்மளுக்கு கையில் எந்த டேமேஜும் வராது. நீங்கள் வந்து சேஃபாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கோசம் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கு. நம்ம எதை வச்சு மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து சாக் பீஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி டைலரிங்க்குன்னு தனியாக இருக்குது. இந்த மார்க் பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஷார்ப்பாக இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த ஷார்ப்பாக நான் இப்போ கர்வ் போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த டைப்பு, இது என்ன கேட்டிங்கன்னா பென்சில் டைப்பில் தான் வரும். ஆனால் இது பென்சில் கிடையாது, பென்சில் டைப்பில் தான் வரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன். இந்த நூல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த நூலை வந்து லைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியும், பேப்பர் வந்து கிளியும். அந்த பேப்பரை வந்து அப்படியே பிரிங்க, இப்படியே ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊக்கு வந்து பெருசாகிடும். நீங்கள் ஷார்ப்னர் தான் வச்சு சீவவே வேணாம், நீங்கள் ஷார்ப்னரே யூஸ் பண்ண வேணாம். இந்த ஜஸ்ட் இந்த நூலை கீழே இழுத்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். என்னடா நூல் இருக்கேன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கட் பண்ணிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வர 1 இன்ச்சு இதை இவ்வளோ விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் 3 கலர் வச்சுருக்கேன். எல்லோ, பியூர் ஒயிட், கிளாஸ் ஒயிட் வச்சுருக்கேன். நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஊசி தான் பார்க்க போகிறோம். என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 7. இது ஏன் 7 எடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து சின்ன ஊசி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சைஸே இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பீட்ஸ் தான் எனக்கு வந்து நான் கையில் போடணும், சின்ன சின்ன பீட்ஸாக இருக்குது நான் போடணுன்னா நீங்கள் வந்து இந்த 7 என்ற சைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய சைஸ் இருக்குது, 9 சைஸ் கூட இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பென் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பென்னா, நம்ம இப்போ ஸ்டோன் தான் ஒட்டுறோம், இந்த க்ளூ ஒட்டிட்டு நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா கம் வந்து கையில் ஒட்டும், நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது பிசுன்னு இருக்கும். அதெல்லாம் இது வந்து கவலையே இல்லை. இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை எடுத்துட்டு குளுக்கோஸ் போட்டு காமிக்க பாருங்கள். இந்த கம் இதுதான் கம், இதோடைய கம் வந்து இதுதான். இது வந்து உங்கள் கையில் தான் ஒட்டவே ஒட்டாது. பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து நான் அது
சின்னதாக ஓரத்தில் வந்து எடுத்துட்டா இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இது போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டோன் எடுத்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கோசம் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து டேப். இது நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற டேப் தான், டைலரிங் டேப். இதுவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பின். இப்போ நம்ம அளவு தான் எடுக்கிறோம், கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சைஸ் எடுத்து வச்சுட்டு இந்த பின் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசம் இந்த பின் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சிசர். சிசர்லேயே 2 டைப் இருக்குது. இந்த சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு கட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சின்ன சிசர். இது வந்து நீங்கள் கீழே வச்சு கட் பண்ணணும், நான் கீழே ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், என்னால் திருப்ப முடியாது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நீங்கள் மடக்கி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 டைப் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டு காமிச்சோமா, இந்த ஸ்டாண்டில் இந்த ஓரம் இன்ச் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம கிளாத் போட்டு நம்ம டைட் பண்ணுற விதத்தில் டைட் பண்ணணும். இப்படி இருக்கா, நம்மளால் இங்கே வந்து டைட் பண்ண முடியாது, கொஞ்சம் இதுவாக இருக்கனால இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த ஓரத்தை வந்து டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறதுக்கோசம் கட்டிங் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இந்த எட்ஜ் பார்த்து வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் எடுத்து போட வேண்டியதில்லை. ஒன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த இது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் வரைகிறோம், எனக்கு வந்து ஒரு கைக்கு வரைஞ்சிட்டோம், இன்னொரு கைக்கு வந்து அதேமாரி வேணும்னா ட்ரேசிங் பேப்பரை வச்சு பண்ணலாம். இது நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல். நார்மல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் ஸ்கேல். ஷேப் ஸ்கேல்னால் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு டிசைன் வேணும், நான் ஒரு டிசைன் போட்டால் அந்த டிசைன் மாதிரியே ஒன்று வரல, எனக்கு கோணல் மணலாக வருது அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல்லையே நிறைய ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் ஷேப் ஸ்கேல் தான். இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வாங்கினீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஓகே, மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. இது வந்து பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்டு வந்து ஸ்டிச்சஸ், லீஃப் ஸ்டிச்சஸ் அதெல்லாம் போகிறதுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3D ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயே 2 டைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் நூல். இதில் பார்த்திங்கன்னா நூல் வந்து சின்னதாக இருக்கும். நான் இது ஓப்பன் பண்ணால் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து நூல் சின்னதாக இருக்கும், இந்த நூல் பெருசாக இருக்கும். இந்த டைப்பும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சைஸை வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் பிராண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பிராண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் சொன்னல, இந்த ஷேப் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த ஷேப் வந்து ஸ்கேல் வச்சு போடுற மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வுட்டுலேயே விற்கிது. இது வந்து வுட்டுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் இருக்குது, பெரிய ஹார்ட் இருக்குது, லீஃப் டிசைன் இருக்குது, மேங்கோ டிசைன் இருக்குது, ரவுண்ட்லேயே ஷேப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோலேயே பெரிய ஷேப்போ சின்ன ஷேப்போ இருக்குது, ஹார்ட்டில் சின்ன ஹார்ட் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கடையில் என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமாக எனக்கு கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.